கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலை குறித்து என்னுடைய நிலையை மாற்ற யாருமே இல்லையே, என்னுடைய நிலைமையை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று மிகுந்த வருத்தத்தில் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளும் நபர் ஒருவர் உண்டு. அவரே நம் இயேசு. உங்களுடைய விண்ணப்பம், மன்றாட்டு எல்லாவற்றையும் இறைவேண்டல் வழியாக அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவரே உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுபவர். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் சுமப்பவர் அவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். உங்களுடைய பாரங்கள் எவ்வளவு கடினமாகவும் இருக்கலாம், அது எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து ஜெபியுங்கள். யாராவது எனக்கு விடுதலை தர மாட்டார்களா, என்னிடம் யாராவது ஆறுதலாக பேச மாட்டார்களா என்று எந்த மனிதரையும் தேடி ஓடாதீர்கள். மனிதர்களின் அன்பு நிலையானது இல்லை, மாறாத அன்பு நம் இறைவனின் அன்பே. ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எல்லா நேரமும் இறைவனையே தேடுங்கள். அவரிடமே உங்கள் கவலைகளை கூறுங்கள். அவர் ஒருவரே உங்களை ஆறுதல் படுத்துபவர், உங்கள் கவலைகளை மாற்றுபவர், உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்தும் நிலையான விடுதலை தருபவர். அன்பு இறைவா, என்னுடைய மன பாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிகிறவர் நீர் ஒருவரே. நீரே எல்லா பாரங்களையும் மாற்றி எங்களுக்கு விடுதலை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.